ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் யுவராஜ். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது யூ சீரியஸ் யுவராஜ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஈரான் இஸ்ரேலோட வாரை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ட்ரம்ப் த டிக்டேட்டர்னு சொல்கிற மாதிரி அவருடைய செயல்கள் எப்படி இருக்குன்னா, ஈரானை சூறையாடி அதை சுடுகாடாக்கி அந்த நாட்டு மக்களை காப்பாற்றி ஒரு ஆட்சி பண்ண போகிறாரு. எங்கள் சுடுகாட்டுக்கு மத்தியில் போய் ஒரு ஆட்சி பண்ண போகிறாரு. இதுக்கு என்ன காரணன்றதை நான் இப்போ சொல்கிறேன். உலக நாடுகள் மிகப்பெரிய அளவில் இப்போ ஃபியூயல் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு இல்லைங்களா, இது எல்லாத்தையுமே முக்கியமான காரணமாக பார்த்து ஈரானில் இன்றைக்கி சுடுகாடாக்குற அளவுக்கு அடித்து ஒவ்வொரு 2 நாடுகள் சேர்ந்து இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து அந்தளவுக்கு ஒரு கொடூரமான ஒரு சூறையாடிட்டு, அதுவும் இல்லாமல் ஈரானில் இருக்க ஒரு ஸ்கூலில் அமெரிக்கானுடைய தாக்குதல் நடத்தப்பட்டு அதை அவங்க பண்ணலன்னு கிளைம் பண்ணி அப்புறமேட்டு இப்போ அவங்க தான் பண்ணியிருக்கிறதா சொல்லி இப்போ சிவிலியன்ஸை எதுக்கோசரம் இந்தளவுக்கு படுத்துறீங்க, உங்களுடைய ஆயுளினோட வெறிக்கோசரம் ஏன் மக்களுடைய வாழ்க்கையில் இப்படி சூறையாடுறீங்க, நீங்கள் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்னு ஒன்று உருவாக்குனீங்க, அதை மறைக்கிறதுக்கோசரம் இந்த அளவுக்கு ஒரு கொடூரமான ஒரு முடிவெடுத்து ஒரு நாடையே சூறையாடணுமா? உங்களுடைய தனிப்பட்ட ஒரு இச்சைக்கு அவசரம் எத்தனை நாடுகள் இந்த மாதிரி பலியாகணும்? முதல்ல காசாவை அடிச்சிங்க, இஸ்ரேலை வச்சு காசாவை அடிச்சிங்க, அடுத்து இஸ்ரேலை வச்சு ஈரான் அடிக்கணும்னு பார்க்குறீங்க. ஈரான் அதையே காரணமாக்கி அவங்க மிடில் ஈஸ்ட் ஃபுல்லாக இருக்கிற பல நாடுகளை மிகப்பெரிய அடிச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் எந்தளவுக்கு கொடுக்குறீங்களோ, இன்றைக்கி நீங்கள் எந்தளவுக்கு ஈரான் அடிக்கிறீங்களோ, அதே மாதிரி நாளைக்கு மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் எல்லாமே அஃபெக்ட் ஆகும். சவுதி அரேபியா ஆல்சோ அஃபெக்டடு. ஏன்னா அவங்க அலோவ் பண்ணாமையே நீங்கள் அந்த நாட்டுடைய இதை யூஸ் பண்ண முடியுங்களா? வான்நிலவு பரப்பெல்லாம் யூஸ் பண்ண முடியுங்களா? அது ஒன்று. இன்றைக்கி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு மாலில் எப்ஸ்டீனை நம்ம ட்ரம்ப் அவர்கள் கட்டி பிடிக்கிற மாதிரி ஒரு எப்படின்னா அந்த டைட்டானிக் படத்தில் ஒரு பேக்கிலேருந்து கட்டி பிடிக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு போஸ்டில் ஒரு சிலையை வரைஞ்சி மிகப்பெரிய அளவில் அமெரிக்காவில் வெளியிட்டிருக்கீங்க. இது எப்படி உங்களால் பண்ண முடியுது? ஏன்னா நீங்கள் மட்டும்தான் இந்தளவுக்கு ஒரு எஃபர்ட் போட்டு ஒருத்தர் அழிக்கிறதுக்கும் இந்த உலகத்தில் என்ன நடக்கணுன்றதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும்னு நினச்சிருக்கீங்களா? ட்ரம்ப் த டிக்டேட்டர்ன்ற வார்த்தைக்கு நீங்கள் அடுத்து எடுத்துக்காட்டு போட்டுருக்கீங்க. ஆரம்பத்தில் நம்ம சேனலில் சொன்ன மாதிரி ஹிட்லர் அப்படி இருந்தார். அதுக்கு அடுத்தது நீங்கள் இந்தளவுக்கு ஒரு டெவலப் உங்கள் நாட்டில் உங்களை யாரையுமே கேட்க மாட்டேங்கிறாங்க. ஒயிட் ஹவுஸில் ஆல்ரெடி பல பேர் போராட்டம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஈரானுக்கு எதிரான நீங்கள் இப்போ நடத்திட்டு இருக்க போராட்டத்தை உடனே நீங்கள் இந்த வாரை நிறுத்தணும். இது தேவையில்லாத ஒரு வார். இந்த போர்னால் பல நாடுகள் ஆயில் தட்டுப்பாடு, அப்புறமேட்டு பலவிதமான கஷ்டங்களுக்கு ஈடுபடுத்துகிறீங்க. நீங்கள் இதை பேச்சுவார்த்தையின் மூலிமா இதை தீர்த்துக்கணும். இதை பேச்சுவார்த்தையின் மூலிமா பேசுறதுக்கு சைனாவும் ரஷ்யாவும் முன்னாடி இதில் ஈடுபடணும்னு நான் கேட்டுக்கிறேன். அடுத்ததாக ரஷ்யாவுடைய ஏர்போர்ட்டும் அந்த சம்மந்தப்பட்ட ஒரு அலுவலகத்து மேலே இன்றைக்கி இது தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அது யார் பண்ணாங்க, என்ன பண்ணாங்கன்னு இது வரைக்கும் நம்மளுக்கு அப்டேட் வரலைங்க. ஆனால் கட்டாயமாக அந்த தளத்தின் மேலே, ரஷ்யாவுடைய ஒரு தளத்தின் மேலே தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அதை பற்றின அப்டேட்ஸ் நான் உங்களுக்கு ஈவினிங் கொடுக்குறேன்.